அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 7ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், 10இல் குரு வக்கிரம், விரய ராசியில் கேது இருக்கிறார். 6இல் செவ்வாய், ராகு இருப்பதாலும் 7இல் சுக்கிரன் இருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். எந்த ஒரு விஷயத்திலும் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டு வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைத்தல் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஓரளவு கிடைப்பதால் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பிறரால் முடிக்க முடியாத வேலையை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி திரும்பும். வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். மாணவியர்கள் படிப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சிறப்பாக செயல்படுவர். 6ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் குருவின் உடைய 9ஆம் பார்வையாக பார்ப்பதும் பலம். தன பாக்யாதிபதி சுக்கிரன் சப்தம கேந்திரத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய நன்மை. கடன் சுமை குறையும். கடுமையாக முயற்சித்த பணிகள் தடை தாமதங்களுக்கு பிறகு நிறைவேறும். சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மனதில் பெரிய சந்தோஷங்கள் உள்ளாகலாம். வேலை கிடைக்காமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் புதிய முதலீடுகள் குறித்து இப்போது யோசிக்க வேண்டாம். சிறிது காலம் செல்லட்டும். அதிக கடன்களை வாங்க வேண்டாம். கடன் வாங்கவும் கூடாது, கொடுத்தலும் கூடாது. பொறுப்புகளில் அலட்சியம் காட்டி அவப்பெயர் சம்பாதிக்க வேண்டாம். சிலருக்கு வயிறு, அஜீரண கோளாறு போன்ற உபாதைகள் வரலாம். சற்று உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை, கழிவு உறுப்பு போன்ற பகுதிகளில் நோய் நொடிகள் வரலாம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கிக் கொடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.